வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நானும் எனது சித்தி மகன் சரவணனும் சேர்ந்து ஆழியார் அணைக்கு மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் உள்ள இடங்களை சுற்றி பார்த்து வந்த அந்த நிகழ்ச்சியில் தான் தற்போது இந்த வீடியோ முழுவதும் மிகவும் அருமையாக இருக்கும். பாருங்கள். உங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. பார்த்து என்னடா பார்த்து வர என்னம்மா இங்க என்னம்மா இருக்குது? தனியாக கட்டி வேணும் எங்கள் வீட்டுக்காரர் கட்டி கொடுத்தாருன்னா நான் தனியாக பிடிச்சிட்டேன். வாய் வச்சு ராய்க்கு அடுப்பு கொண்டு வச்சு குளிச்சு பரிசன் சாப்பிட்டோம். ஆனால் பெரிய பண்ண எடு லூசே, பெரிய பண்ண தான் எடுத்துட்டு இருக்கிறேன். தள்ளி விட்டு போகிற அப்படி தம்பினா பார்த்து பார்த்து தம்பி. நீ எப்படி போகுது சரிச்சுக்கு இது விட்டா இடு போயிடும். இருடனே புதிப்பாங்க புதிச்சிட்டாங்களா? இப்போ கையை பிடிச்சி அதில் வர பயந்துட்டு இல்லை இல்லைங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். நல்லா கட்டி பிடிச்சிக்கலாம். இந்த ஹரிஸ் டேய், இந்த இது அப்படியே எடு, இந்த பிடிச்சிக்கோ. பின்னாடி கேமராவில் கை மரத்து போகுது. உண்மையிலுமே சத்தியமாக போக முடியாது. பெரிய கல்ட்டு சொன்னது சரியா போச்சு. இதில் விட ரொம்ப சரி சரி சொன்னாதான் கேட்பாங்க. என்ன சம்பாதிச்சு என்ன முடியாச்சுங்க. பெரிய சில தான் போய் படுத்துக்கோங்க. போங்க போகிறதே போங்க. அங்கேயும் அப்படி தான் இருந்துச்சு. யார் ஃபோனு நல்லாவே இல்லை. உள்ளெல்லாம் பிடிச்சிறங்கிற வாடா பரம்டாஸ் அதில் இருக்குது. மாற்றினா மாற்றிட்டியா பாப்பா? அவன் குளிக்க வைக்கிறதா? எனக்கு அருகருப்பாக இருக்குது பாப்பா. இங்கேயா? நான் எங்கேயோ போய் குளிச்சுக்கோங்க. நீ மாமன் கூட வேணா வந்துக்குவோ. நான் ஊருக்கு போயிட்டு அப்படியே நீ வர்றதுன்னா தண்ணி எல்லாம் அந்த பொம்பளை சொல்லிட்டு போச்சுல்ல, உள்ளெல்லாம் தண்ணி நல்லா தேக்கு மேலே வந்து கொடுத்துருக்க. இப்போ பார்த்தியா, அது வந்து எப்பவுமே மண்ணுக்குள்ள தண்ணி இருந்தால் மண்ணோட கலர் தான் தெரியும். அந்த அறிவு கூட இல்லை. அவ சொல்கிறேன்னு நீங்க பச்சை குழந்தைங்க அவ சொல்கிறேன்னு கேட்குறேன். நீ என்ன அவளுக்கே பிடிக்கல. நீ வந்தா வாங்க வர நாங்கள் உள்ள கொஞ்சம் பக்கத்தில் வந்து இங்கே சரணா இங்கே வந்துடுறா. க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸில் தான் எடுக்கிறேன். க்ளோஸில் தான் எடுக்கிறேன். அட செருப்பு போட்டிருக்கு. செருப்பு போட்டுருக்கா? விட ஒன்றும் ஆகுது. செருப்பு
செல்ல கீழே ஓட்டுறாத. போதும் ஏசி இங்கே பார்த்துக்கோ. அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி. மண்ணுக்குள்ளே இருந்ததுன்னா மண்ணோட கலர் தான் தெரியும். அதுவும் கூட தெரியாதா? அவளுக்கு தான் தெரியாது, பள்ளிக்கூடம் போகாதவளுக்கு. உனக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் போய்க்கிறீங்களா சரணா? இல்லை இங்கே பாரு, கண்ணாடி மாதிரி இருக்குது. ஏய் எடுடா, எடுத்துட்டாரு. வேண்டாம். கேமரா கை மறைக்கிற மாதிரி இருக்குது இந்த கையில். இல்லை இல்லை ரொம்ப கம்மி. எடுத்துட்டு இருக்கிறீங்க. சரிப்பா. அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். அது தெரியாமல் கட் பண்ணி விட்டப்போ செருப்பு கழட்டி போடலையா? செருப்பு கழட்டி போட்டாடா. வேண்டாம் குளிக்கிட்டு போ. அவங்க எல்லாருமே என் மேலதான் கோவப்படுறாங்க. வேண்டாம் வேண்டாம். நான் தான் ஒரு தப்பானவளா இருக்கிறேன். வேண்டாம். அவங்க கருத்துல அது நான் தப்பாகிறேன். இங்க கூட்டிட்டு வந்துட்டு விட மாட்டேங்கிறாங்கிற ஒரு வெறுப்பாகுது. நான் உங்க நல்லது சொல்லி நான் உங்ககிட்டே கெட்டதே வாங்க எனக்கு தேவை. இருக்கும் இருங்க இல்லைன்னு சாதனை நான் ஒன்றும் பண்ண முடியாது. குளிக்கணும் குளி எரிச்சு நானும் வேண்டாம் சொல்ல. வேண்டாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருந்தால் கூட சரி போன தைரியமாக சொல்லிடுவாங்க. போனோம்ல அது நல்லா தானே இருந்துச்சு. எங்கே போய் ஆடாடுன்னு ஆடுன தண்ணியில்
அது சுத்தமாக தானே இருந்துச்சு. அது எண்ணூறு போட முடியும். அங்கே நல்லா தானே இருந்துச்சு. நீ போட ஆச்சு. போடா நினைவு நீ நீச்சல் போட்டிக்கிறது கொஞ்சம் நீச்சல் அடிக்கிறதுக்கு அவனாசியில் ஒரே அங்கே வேணா 150 ரூபா கட்டி பழகிக்கிறியா? 1 மணி நேரத்துக்கு கொடுக்க 150 ரூபாயா? நான் கட்டி விட்றப்போ போனதுக்கப்புறம் கதவு வெளியே